இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் சிறுகதை ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த கதையோட பேர். எப்படியெல்லாம் ஒரு கதாபாத்திரம் உருவாகிறது அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக அவங்க சொல்கிறாங்க. சரி, முதல்ல நம்ம என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ராதா என்ன பண்ணுறா, வாசல் இரும்பு கேட்டை திறக்கிறா. அப்போது வீட்டுக்கு உள்பக்கம் படுக்கை அறை ஜன்னல் கதவு திறந்துருக்கிறது அவளுக்கு தெரியுது. காலையில் 8:30 மணிக்கு அவள் கல்லூரிக்கு புறப்பட்டு போகும்போது அந்த கதவெல்லாம் சாத்திட்டு போன மாதிரி தான் ஒரு நினைவு. ஆனால் சாவியை முத்தம்மாக்கிட்ட கொடுக்கல. ஒருவேளை அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே கதவு பூட்டி இருந்தாலும் உள்ளே ஆள் இருக்கிறது தெரியாத வகையில் இழுத்து சாத்தினாலே அந்த கதவு தானாகவே தாழ்பால் போட்டுக்கொள்ளக்கூடிய கதவு தான். வெளியில் வேறு தாழ்பால் இருந்தால் கூட அதில் பூட்டுற பழக்கம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பூட்டினா அந்த வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறது திருடனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னுட்டு அது மாதிரி அந்த பழக்கமே இல்லை. இருந்தாலும் இந்த கைப்பையிலேருந்து சாவியை எடுத்து கதவை திறக்கிறதுக்கு முன்னால் அவளுக்கு ஒரு இறுக்கம் மனசுக்குள்ளே வருது, வேர்க்குது. அவளோட கணவன் அன்னைக்கு தான் ஊர்லேருந்து திரும்பி இருக்கிறான். அப்படியே உள்ளே பார்த்தா முன் அறையில் கண்டபடி கழட்டி போட்ட அந்த காலணிகள் கிடக்கு. அதே மாதிரி அந்த சாக்ஸு, ப்ரீஃப் கேஸு எல்லாமே கண்டபடி கிடக்குது. பார்த்தவொடனே அவன் வந்துட்டான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிட்டுது. வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான், திருவனந்தபுரம் போனான். ஆனால் அவனோட வேலை மின்னணு அந்த எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள்லாம் விற்பனையாளன் வேலை தான் அவனுக்கு. அதனால் அவன் அப்பப்போ ஊர் சுற்றுறதுக்கெல்லாம் போவந்தான். அவள் அப்படியே போய் அந்த சாப்பாட்டு அதான் கிச்சனுக்குள்ளார போய் இப்படி நுழையும்போது அந்த சமையல்காரம்மா முத்தம்மா என்ன பண்ணுது, பச்சை கொத்தமல்லி போட்டு ஏதோ சமையல் பண்ணுற மாதிரி வாசனை அடிக்குது. உள்ளே எட்டி பார்த்துட்டு ஐயா வந்துட்டாரா அப்படின்னு முத்தம்மாட்ட கேட்குறா. ஆமாம், நீங்கள் போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும் அவர் வந்தது? உன்னை தான் நான் 8 மணிக்கே மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பிட்டேனே. ஆமாம், கூட்டம் இல்லாமல் இருந்துச்சுமா. நான் வாங்கிட்டு போனப்போ ஐயா அங்கே கூப்பிட்டாரு. ராதாவுக்கு குரல் எழும்பவே இல்லை. சாப்பாட்டு அறை, அந்த குளிக்கிற அலமாரி, தூசு ஒட்டாத அந்த மேஜை, அலமாரியில் இருக்கிற பீங்கான் எல்லாமே அவளை முழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. முத்தம்மாலாம் அவன் எதுக்கு கூப்பிடணும்? பசிச்சா உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொட்டி இருக்குது, வெண்ணெய் இருக்குது, ஊறுகாய், சாம்பார், பொரியல் எல்லாமே இருக்கேன். அடுப்பு மேலே சாதமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரிட்ஜோட நோக்கமே அதுதானே, எல்லாத்தையும் செஞ்சு உள்ளே வச்சிட வேண்டியது தானே. அது எல்லாமே உள்ளே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவர் போய் கூப்பிட்டாரு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே, ரசம் வைக்கிறதுக்கு அவனை கூப்பிட்டாரு அப்படின்னு கேட்குறான். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு காப்பி போடட்டுமா? 2:30 மணி ஆகுது. மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, ஒரு ஊமை புழுக்கம். அவர் சாப்பிட்டாரா அப்படின்னு அவள் கேட்கலை. இவ பாத்ரூமில் போய் கை கால் முகத்தை எல்லாம் தொடச்சிக்கிட்டு காப்பின்னு கேட்ட உடனே முத்தம்மா கிட்ட கொண்டு வா அப்படின்னு கேட்குற குரல் கேட்குது. இந்த கைப்பைக்குள்ளார ரயிலடியில் வாங்கி போட்டுக்கிட்ட பிளாஸ்டிக் மூடி நினப்புக்கு வருது. இந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலோட மூடியை, பழைய மூடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மூடியை போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ரசம் வாசனை அடிக்குது. முத்தம்மா போன வருஷம்தான் இங்கே வேலைக்கு வந்தாள். வரும்போது அவள் உடம்புல எலும்பும் தோலுமாக தான் இருந்தது. ஒரு அழுக்கு புடவை, ஒரு குச்சியாக அங்கங்கே அந்த தலைமுடி. இப்போ நல்லா அழகாக சீவி நல்லா பின்னல் போட்டிருக்கா. பார்க்குறதுக்கு ஜம்முன்னு சுத்தமாக இருக்கா. இவளோட பழைய ஃபுல்வாயில் புடவையை கட்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அப்படியே அந்த இளமை அவகிட்ட அப்படியே அந்த தோற்றம் இருக்குது அந்த முத்தம்மாக்கிட்ட. ஐயா சாப்பிடல இன்னும். இல்லைம்மா, சாப்பிடல. நான் ரசத்துக்கு கொத்தமல்லி இலை வாங்கலாம்னு போயிட்டு வந்தப்போ முட்டை தோசை ஊற்றி கொடுன்னாரு.
அதோட படுத்துட்டு தூங்குறாரு. ராதாவுக்கு இன்னும் மனசில் ஒரு பெரிய இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கல்லூரி இல்லை அப்படின்ன உடனே மாம்பழத்துக்கு போய் புஷ்பாவோட கூடவே போய் அங்கே பொண்ணுக்கு வேணுங்கிற ஏதேதோ ஹேர்பின்னு இந்த இது ஸ்லைடு அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் வந்தாள். ஆனாலும் இந்த மாதிரி சில சமயங்களில் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னே சொந்த வீடு அப்படின்னு பார்த்து பார்த்து அழகு செஞ்சு 4 பேர்கிட்ட பெருமைப்படுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பழைய இருப்பிடத்துலேருந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தான்னா 1/2 மணி நேரம் ஆகும் கல்லூரிக்கு போகிறதுக்கு. ஆனால் இப்போ குழந்தைங்கள அவங்களுக்கு தேவையான வேலை செய்கிறது, கல்லூரி பொறுப்பு, வெளி வேலை செய்கிற மனைவியோட ஒத்து போகாத அந்த வாழ்க்கை துணை அவளை ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிது. அந்த நேரத்தில் வீட்டுக்காரர் கெடுபிடி வேறு. இதில் இது மண்ணெண்ணெய் வாங்கணும், சர்க்கரை வாங்கணும் அப்படிங்கிற சாமான் வாங்குகிற தொல்லை. அம்மா, எங்கள் ஸ்கூலுக்கு நீ ஒரே ஒரு நாள் வந்து என்னை கூப்பிட்டுட்டு வரமாட்டியா அப்படின்னு அந்த பசங்க கேட்குறது. என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் அவள் தலையிலேயே விழுந்தது. காலையில் எழுந்திருக்கும் போதே படுக்கையில் காப்பி, பேப்பரு எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம்ஸ் கரெக்டாக போடணும். அடுப்பில் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அடுப்பில் இருக்கிற பொருள் தீஞ்சு போயிடும். அதுவும் இல்லாமல் அவன் ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போயிட்டு வரும்போது ஏகப்பட்ட அழுக்க அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டிருப்பான். அதையெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தணும். இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வேலைங்க வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவளுக்கு. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணா, ஒரு 800 சதுர அடியில் சொந்த ஒரு வீடு ஒன்று வாங்கிட்டு வந்துடுறா. அவளோட நகை, வீட்டில் இருந்த வெள்ளி பாத்திரம், கொஞ்சம் கடன் அப்படின்னு வாங்கி எல்லாத்தையும் பண்ணி ஒரு வீடு ஒன்று பார்த்துக்கிட்டு வந்துடுறா. இப்போ அவளோட பொருளாதாரத்தை நம்பி தான் அந்த வீடே இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வாங்கி அவன் ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி வீடு கொள்ளாமல் அவன் நிரப்பி தான் வச்சுருக்கான். ஆனாலும் பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ராதாவோட பாடு பரவாயில்ல, வீட்டில் ஒரு பிக்கல் பொடுங்கல் கிடையாது, வீட்டுக்காரரும் பாதி நாள் டூர் போயிடுறாரு, அதனால் அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் அவளை பார்த்து பேசுவாங்க. டபுள்எம்ஏ படிச்சுட்டு வேலை பண்ணுறவளை அடுப்படியில் முடக்கி வைக்க எனக்கு என்ன பைத்தியமா, அவள் வேலை செய்யட்டும், பெண்ணுக்கு சம உரிமைங்கிறது தான் என் கட்சி அப்படின்னு கல்யாணத்துக்கு பெண் பார்க்க வரும்போதே அவன் சொல்லிட்டான். அதனால் ராதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, கல்யாணமான புதுசு, கல்லூரியில் லீவ் இருந்தால் கூட பார்த்து பார்த்து அவனுக்கு எல்லாம் செஞ்சு அவனை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்புவாள். இப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் அவள் குழந்த பிறந்த உடனே அவளுக்கு அது ஒரு முக்கோண சிறை அப்படிங்கிறது அப்போ தான் அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. குழாயில் தண்ணி வரல, பக்கத்து வீட்டு கிணத்துல ஒரு 2 வாளி தண்ணி இறச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு அவனை கேட்டால் போதும். அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது, இந்த வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு கேட்பான். ஆனால் அவன் கேட்கும்போதே வர்ற கடுமையில் அவங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 100 200 கொடுப்பான். ஒரு நாள் அவள் என்ன பண்ணுறா, நீங்கள் ரெக்கரிங் சேவிங்ஸ் கட்டிடுறீங்களா, வர வர செலவே கட்ட மாட்டேங்குது அப்படின்னு அவள் சொன்ன உடனே, அது இரவு நேரத்தில் சொல்லும்போது அவன் அதை பற்றியெல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற ராதா, உனக்கு ஒரு கவலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வெளிச்சத்தில் பகலில் அவள் கேட்டான்னா சீறி பாய்வான். நீ என்னடி கழுத, என் செலவுக்கு பணம் கேட்குற, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு கண்டபடி பேச ஆரம்பிப்பான். இதெல்லாம் ராதாவுக்கு நினைவுக்கு வருது. கரண்ட்டு கட்டணும், கடைசி நாள். இந்த மாதம் பணம் மிச்சம் ஒன்றுமே கிடையாது, விலை வேற எக்கச்சக்கமாக ஏறி போச்சா, பழைய வரவு செலவு திட்டம் எதுவும் நடைமுறைக்கு சாத்தியமாகவே இல்லை. இது திடீர்னு அவளுக்கு இந்த நினைவு வந்தோடனே நேராக படுக்கை அறைக்கு போகிறாள். அங்கே போனவுடனே இவன் மேலே ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு, படுத்து தூங்குறான். அவன் லுங்கியும் அவன் வயிறும் வாயால் மூச்சு விட்ற தோரணையும் கண்ணை உப்பி தடித்து காது ஓரம் நர, அந்த உடம்பில் ஒரு
அடக்கி ஆள்ற முரட்டுத்தனத்தோடு அவன் படுத்திருக்கான். ஒரு சமயம் இவன் இந்த படிப்பு, பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிற அந்த பெண் உரிமைத்தனத்தை காட்டிக்கொள்ளாமல் இருந்ததுனால இவன் இந்த மாதிரி இல்லாமல் இயல்பான மனநிலையோடு இருந்திருப்பானோ. நம்ம இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறதும் நம்ம பொருளாதார சுதந்திரமாக இருக்கிறதும் இவனுக்கு நம்மளை ஆளணுங்கிற ஒரு முரட்டுத்தனம் இவனுக்கு இருக்கோ. அப்படியெல்லாம் அவள் யோசிச்சுக்கிட்டு போய் ஃபேனை நிறுத்திட்டு, என்னங்க மணி 3 ஆக போகுது, சாப்பிடாம தூங்கிட்டுருக்கீங்க அப்படின்ன உடனே அவன் அப்படியே உடம்ப கொணலாக நெளிச்சிக்கிட்டு எழுந்து உட்காந்துக்கிட்டு, மணி 3 ஆயிடுச்சா, நீ அதுக்குள்ளே காலேஜிலேருந்து வந்துட்ட அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்கிறான். உடனே அவள், இப்போ எதுக்குங்க வெறும் வயிற்றில் சிகரெட்டு, போய் முகத்தை கழுவிட்டு சாப்பிட வாங்க அப்படின்னோடனே, நீ என்ன இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? ஒன்றும் இல்லை, இந்த ஃபவுண்டர் போயிட்டார், கண்டோலன்ஸ் மீட்டிங் போட்டுட்டு வந்துட்டோம். ஒழிஞ்சானா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிகரெட் பிடிக்கிறான். இங்கே பாருங்கள், சிகரெட்டை ஏன் மேலே ஊதாதீங்க, 10 நாள் ஆகும், நீங்கள் ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க, முத்தம்மாளை எதுக்கு கூப்பிட்டீங்க, ஃப்ரிட்ஜில் தான் எல்லாம் இருந்ததில்ல அப்படின்னு கேட்ட உடனே, நான் கூப்பிட்டேனா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, அவள் வீட்டுக்கு போய் அவளை நான் கூப்பிட்றதா, நான் சொல்கிறேன்னு நினைக்காத, கொஞ்சமாக கௌரவமாக இருக்கணும்னு நீ நினச்சா அவளெல்லாம் வீட்டிலையே சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான். இவளுக்கு ஒரே ஆச்சரியம். சொல்லிக்கிட்டே அந்த சிகரெட் சாம்பலை பக்கத்தில் அந்த கிண்ணத்தில் தட்டுறான். கதவை திறந்துட்டு, யாரோ ஒரு தடி பயலோட கொட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காயோ அவங்க. நான் வழக்கம் போல் கதவை திறக்கிறேன், அந்த பையன் நைஸாக சைடு வழியாக போகிறான். எனக்கு கோபம் வந்துருச்சு. என்ன பேசுறது, மகாராணியோட வேலைக்காரி இல்லை அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல ராதாவுக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கா. உடனே அவன் இன்னும் தொடர்றான். நீங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிடாதீங்க ஐயா, ஏன்னு கேட்டு அவள் கேட்பா அப்படின்னெல்லாம் சொல்லிக்கிட்டு என்கிட்ட அவள் குழஞ்சு பேசுகிறா. அந்த முத்தம்மா அவள் வீட்டுக்கு வெளியில் எக்கேடோ கேட்டு ஒழியிட்டோம், அது அவளோட சொந்த வாழ்க்கை. ஆனால் இங்கேயே அப்படி இருக்காளே அப்படின்ன உடனே இவளுக்கு அவன் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்க ஆரம்பிக்குது. கண்ணு வேற நசங்குது. இது அப்பட்டமான பொய் இல்லவே இல்லை. அவன் புகையை அப்படியே இழுத்து ஊதிக்கிட்டு, நீ அவளை கூப்பிட்டு கேளு அப்படின்னு சொன்ன உடனே ராதா என்ன பண்ணுறா, சமையல் அறையில் இருக்கிற முத்தம்மாவை பார்க்குறா. யார் வந்ததிங்க, எப்பங்க, எப்பன்னா நான் இல்லாதப்ப தான் வந்து அப்படின்னு அப்படியே அவளோட மனசில் ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருக்கிற மாதிரி, நான் மறந்துட்டேங்க, ஒரு புள்ள இங்கே வந்து நீங்கள் இல்லையான்னு கேட்டுச்சு, கையில் கூட ஒரு காகிதம் வச்சுருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காகிதத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே அவகிட்ட படிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறதுக்காக போன மாணவன் ஸ்ரீதர் தான் ஒரு இதில் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பண்ணுறானா. அதுக்கு இவளோட அன்பு வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான். அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. அவள் மாணவியாக இருந்த காலத்தில் பக்கத்து வீட்டு குழந்தையாக அவன் வருவான். வரும்போது இவள் வீட்டுக்கும் வருவான். அதனால் அவனோட அவளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் அவனை. ஏய் சீதாக்காக்கு டாட்டா சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது நல்லா ஒரு டாட்டா காட்டிட்டு போவான். அந்த பையன்தான் இன்றைக்கி இவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்திருக்கான். கேட்டியா, முகத்தை மட்டும் தொடச்சிக்கிட்டு வந்து கேட்குறான். கேட்ட உடனே அவனோட வாயிலிருந்து அந்த வேர்வேலையே ஒரு ஆல்கஹால் நாத்தம். இருட்டு அறையில் அவன் அப்படி இருக்கும்போது ஒன்றும் பெருசாக உறுத்துறதில்ல. ஆனால் இப்போ அவனை பார்க்கும்போது அவளுக்கு அப்படியே மனசு கூசுது. எதிர உட்கார்ந்த உடனே அவள் எழுந்திரிச்சிக்கிட்டு, கேட்டியான்னு அப்படின்னா. கேட்டேன், வந்தவன் ஸ்டூடெண்ட்டு, தவிர நீங்கள் வந்த அப்புறம் தானே அவன் வந்திருக்கணும். முத்தம்மா கிட்ட இன்றைக்கி நான் சாவி கொடுக்கலையே
அப்படின்னு சொன்ன உடனே, ஸ்டாப் இட், என் பேரில் நம்பிக்கை இல்லை, நீ ஆர்கியூ பண்ணுறல்ல அப்படின்னு அவன் மேலே கோவமாக பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் பேசுனான்னா இவன் திருப்பி எதுவும் பேசக்கூடாது. பேசுனா அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் ஆம்பளை, வீட்டில் மனைவியை, குழந்தைங்கள, இப்படி வேலைக்காரியன்னு எல்லாரும் அவனுக்கு கீழே இருக்கணும். அதுதான் அவனோட நினப்பு எப்பயுமே. தட்டு வை, குளிச்சுட்டு வருவீங்கன்னு நினச்சேன், குளிக்கலை, பசி எடுக்குது, சாயங்காலம் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்து உட்கார்றான். ஆனால் எப்போவுமே அவளுக்கும் அவனுக்கும் முரண்பாடுகள் தான். சின்ன சின்ன ஊசி முள் மாதிரி அது குத்திக்கிட்டே தான் இருக்கும் அவளுக்கு. அவள் காலை நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தான் அவளுக்கு எந்த வேலையும் செய்கிற பழக்கம். அதே மாதிரி தான் அவள் குழந்தைங்களையும் அவள் வளர்த்துருக்கா. ஆனால் அவன் அப்படி கிடையாது. அவங்கிட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கம்லாம் இல்லை. என்ன பண்ணுறது, தட்டை வச்சு அவளே சோறு போடுறா. நான் பஸ் இறங்கி உங்கள் ஹாஸ்டல் பக்கமாக நடந்து வந்தேன். அதாரு தனிகாசலம், அவனை பற்றி மட்டமாக எழுதியிருக்கு, கண்ட பொண்ணுங்க பேரெல்லாம் இருக்குது, உன் பேரை கூட பார்த்தேன் கூட அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவள் பேசவே இல்லை. ஏன்னா அவன் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவன் மேலே வீசுறதுங்கிறது அவனோட பழக்கம்தான். அந்த மாதிரி அவளை கேட்டவுடனே, இந்த காலத்தில் எல்லாம் அசிங்கமாக போச்சு, தனிகாசலங்கிற ஆள் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோ என்னவோ சொன்னியே, இங்கே கிரகப்பிரவேசத்துக்கு வந்தானே வழுக்க தலையா, அந்த ஆள் தானே? அவர் ராதாவோட அப்பாவோட ஃப்ரெண்டோட சொந்தக்காரர். அவரோட பரிந்துரையில் தான் ராதாவுக்கே இந்த கல்லூரியில் வேலை கிடச்சிது. இப்போது அவர் 2 மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அவனோட மதிப்பு நட்பு தெரிஞ்சுக்கிட்டு இவன் இந்த மாதிரி வாயை கலர்னா அவள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டாள். அதே மாதிரி அன்றைக்கும் அவள் எந்த பதிலும் சொல்லலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டிலேயே கையை கழுவிட்டான். இன்றைக்கி கரண்ட்டு கன்சப்ஷன் கட்டணுங்க, கடைசி நாள், பிறகு ஃபைன் வேறு போட்டுருவான், ஃப்யூஸையும் பிடுங்கிடுவான். அவன் கையை தொடச்சிக்கிட்டேன், கட்டு, அதுக்கு என்ன கேள்வி கேட்குற, நீ என்ன செலவு பண்ணுறேன்னு நான் உன்னை கேள்வி கேட்குறேன்னா என்ன? 50 ரூபா வேணுங்க, ப்ரீஃப் கேஸில் இருந்தால் எடுத்துக்கோ. அவள் அங்கே போய் பார்க்குறா. பார்த்துட்டோன்னே அந்த ப்ரீஃப் கேஸ்க்குள்ளே ஏதேதோ பில்லு கிடக்கு, ஹோட்டல் ரசீது கிடக்கு, மது பர்மிட்டு, அப்புறம் டையி எல்லாம் கிடக்கு. ஆனால் பணம் மட்டும் இல்லை. உடனே அவள் என்ன பண்ணுறா, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வாசலில் காலிங் பெல்லு சத்தம் கேட்குது. வேகமாக போய் கதவை திறக்கிறான். அடடா, வாங்க சார், வாங்க, உள்ளே வாங்க சார், பரவாயில்ல, ஷூவோடையே வாங்க. இல்லைம்மா, கழட்டிடுறேன், வீட்டை நல்லா பளபளன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் வாயில் சிகரெட்டை வச்சுட்டு வெளியில் வரான். வாங்க சார், வாங்க, நான் இப்போ தான் ராதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். 10 நாள் முன்னால் தனிகாசலம் சாரை பார்த்தேன். நம்ம பின் தெருவில் ஏதோ ஃப்ளாட் இருக்குமான்னு கேட்டார். கிரவுண்டு 20க்கு மேலே சொல்கிறாங்களே அப்படின்னு வர்றேன்னாரு. ஒரு நாளைக்கு இன்னும் சொல்லி வாய் மூடலை, வந்துட்டீங்க. அட அப்படியா, இன்றைக்கி காலேஜ் இல்லை, ராதா வீட்டுக்கு வந்திருப்பான்னு தெரியும். ஆனால் நீங்கள் இருக்கீங்களோ ஊரில் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம்தான். நல்ல வேலை நீங்கள் இருக்கீங்க. ஆமாம், ஃபவுண்டர் காலம் ஆயிட்டாருன்னு சொன்னால் வயசு ரொம்ப ஆயிருக்குமே, 80க்கு மேலே ஆச்சு. ராதா, சாருக்கு காஃபி டிஃபன் கொண்டா போ, எனக்கு அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகணுமோ. இப்படி ஒதுக்குப்புறமாக ஒரு கிரவுண்டில் சிறியதாக ஒரு வீடு கட்டிக்கலான்னு இப்போ இங்கே கிரகப்பிரவேசத்துக்கு வந்த நாள்லேருந்து ஒரு ஆசை. இந்த வீடு நல்ல பிளானு, அதுவும் ராதாவுக்கு சொல்லணுமா என்ன? நீங்களும் கைக்கு ஒத்து இருக்கீங்க. இந்த நாளில் பொண்ணு படிச்சிருந்தா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறவன் தான் நிறைய பேர் இருக்கான். என் மூத்த மக பாருங்கள், கஸ்டம்ஸில் வேலை பண்ணிகிட்டு இருந்தா, மாமியார் வீட்டில் வேலை கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவள் வேலை செய்கிறத நிறுத்திட்டா. என்ன பண்ணுறது? முத்தம்மா என்ன பண்ணா, பீங்காந்தட்டில் கொஞ்சம் காராசேவும் தண்ணீரும் கொண்டு வந்தார். என்னத்துக்குங்க இப்போ இதெல்லாம்? இருக்கட்டும், எப்போவோ வரீங்க, உங்களுக்காகவா செய்கிறோம், இதெல்லாம் ராதா ஏற்பாடு.
அதுவும் புதுசாக வேலைக்காரி வந்த பிறகு ஒரு குறை இருக்கக்கூடாதுன்னு. வேலைக்காரம்மாவா இவங்க? ஆமாம், அந்த காலத்தில் இவங்க அம்மா ராதா வீட்டில் வேலை செய்தாலாம். ராதாவும் இவங்களும் ஒன்றாவே இருந்திருக்கிறாங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். சரி, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வேணும், இருக்கட்டுமே அப்படின்னு ராதா தான் இங்கே இருக்க சொல்லிட்டா. ஆனால் என்கிட்ட கண்டிஷன் தான். வாயை மூடிடலாம், ஊர் வாயை மூட முடியுமாங்க? இங்கே வேலை செஞ்சுட்டு போயிடுவா. வீடு தனியாக தான் வச்சுருக்கோம். ஓ, வாஸ்தவமான பேச்சு. நீங்கள் முகஸ்துதிக்கு சொல்லலை, உங்கள் குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்க 2 பேரும் கொடைக்கானலில் தானே படிக்கிறாங்க? ஆமாம், ஹாஸ்டலில் இருக்காங்கன்னு பேர் தான். இவ்வளோ இந்த குழந்தைங்களோட மாமன் அங்கே தான் வேலையாக இருக்கான், பார்த்துக்குவான். ஒரு டிசிப்ளின் வருங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் செல்லம் அதிகம் அம்மாக்கிட்ட. ஆனால் அதுக்கு பார்த்தா நல்ல படிப்பும் கண்டிப்பும் வேணும்ல. நிச்சயமாக. மேலும் இப்போல்லாம் அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்கள் பிளான், வாழ்க்கை எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கூட வீட்டில் அடிக்கடி உங்களை பற்றி தான் சொல்லுவேன். ராதா சிரிச்சுக்கிட்டே காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ராது, நீயும் கிளம்பு, 2 பேருமே சார் கூட போய் விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் கிளம்புறாங்க. அவன் குளிக்காத வாசனை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மேலே ஏகப்பட்ட சென்ட்டை தெளிச்சுக்கிட்டு கிளம்புறான். அவளும் அவங்களோட சிரிச்ச முகத்தோடு புறப்படுறான். இந்த பொய்த்திரைகளை கிழிக்க அவளால் முடியாது. அந்த மாதிரி திரைகளெல்லாம் கிழிச்சிட்டோன்னா அந்த சுவர்களுக்குன்னு சில நேர்த்திகள் இருக்குது பாருங்கள், அது எதுவுமே இருக்காது. கல்வியோ பட்டங்களோ ஆசிரியருங்கிற மேலான உணர்வோ எல்லாமே பொறுப்பில் தான் மலர்ந்திருக்கு. ராதாவோட ஆளுமை திறன், கௌரவங்கள் எதுவுமே இந்த பொய்த்திரைகளை கிழிச்சா தங்காது. 2 மகளுக்கு அம்மா அப்படிங்கிற ஒரு பெரிய சிம்மாசனம் அது கூட இருக்காது. எல்லாம் போன பிறகு மூர்க்கத்தனமாக தாக்கி கொள்ளும் 2 விலங்குகளாக வாழறது என்ன பெரிய வாழ்க்கைங்க. அவள் ஒன்றும் தனி ஒருத்தி இல்லை. ஆடைகளை இழுத்து கட்டிக்கிட்டு உடம்பு பூரா மெழுக பூசிக்கிட்டு கடலில் குதிக்கிற முதல் தலைமுறைக்காரி தான் அவன் நீந்தி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கரை சேர்றதுக்காக உருவாகக்கூடிய தலைமுறையினரை இந்த மாதிரி பெண்கள் தான் உருவாக்குகிறாங்க. அதுக்காக நிறைய ஊசிகள் குத்தப்பட்டு கொண்டே தான் இருக்குது. எல்லாத்தையும் தாங்கக்கூடிய இந்த தலைமுறைகளாக இருக்கக்கூடியவங்க தான் வருங்காலத்தில் சுதந்திரமான ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ராஜம் கிருஷ்ணன் இந்த கதையை முடிக்கிறாங்க. இப்படி தான் நிறைய வீடுகளில் ஆண்களுக்கும் இந்த மாதிரி குத்தல்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. பெண்களுக்கும் இருக்குது. பொறுப்பில்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்போது அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அதெல்லாம் உதறி தள்ள முடியாமல் அந்த பொறுப்பில்லாதவர்களோடு சேர்ந்து குடும்பம் நடத்தும்போது தான் அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும். அப்படிங்கிறது தான் அந்த கதையிலேருந்து நாம் தெரிந்து கொள்வதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதையை படிக்கும்போது என்ன தோன்றுகிறது, நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பின்னூட்டமாக கொடுங்க. படித்து பார்ப்போம் எப்படி தான் இருக்குது, ஒவ்வொருத்தரோட நினைவுகளும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து கதை கேளுங்க. வாழ்க வளமுடன்.